வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். மும்பை இந்தியன்ஸ் வந்தாங்க, வழக்கம் போல அவங்களோட ஸ்டைல்லயே வந்துட்டாங்க பாருங்க. இப்ப எல்லா டீமும் கொஞ்சம் அதிரும். ஆமா, அந்த வந்த ஸ்டைல் இருக்குல்ல, அதான் முக்கியம். ஏன்னா டிசி கூட தான் கம்பேக் கொடுப்பாங்க. 4-5 மேட்சா வரிசையா தோத்துட்டு அந்த மேட்ச்ல தான் திரும்ப டீமா பெர்ஃபார்ம் பண்ணி உள்ள வருவாங்க. இப்ப டிசியை வந்து திரும்ப அட்டாக் பண்ணி திரும்ப வந்து இப்ப பிளே ஆஃப்ஸ்குள்ள போயிருக்கிறாங்க. செமையான பெர்ஃபார்மன்ஸ் மும்பையை பொறுத்த வரைக்கும். மழை வரும்னு நினைச்சோம். பட் வந்து மழை வந்து கரெக்டா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் அப்பதான் வந்துச்சு. ஆமா, நல்ல அப்ப மேட்ச்ல. ஆரம்பிச்சு இப்ப நேரிலே நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நைட் ஒரு 1:30க்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இத பிரசன்டேஷன்ல ஆரம்பிச்ச மழை இன்னமும் நிக்கல. பயங்கர இடி மின்னல் மழை வந்துகிட்டு இருக்கு. பாருங்க, அப்ப வந்து அந்த 3 மணி நேரம் மட்டும் வந்து ஏதோ நடந்திருக்கு மும்பைக்கு. அப்படியே அப்படியே ஜெயிக்கப்பட்டிருக்கு. மேல இருந்து மேகங்களுக்கே மும்பை ஜெயிச்சதை பார்த்து ஒரு ஆனந்த கண்ணீர். மும்பைல சம மழை. சரி, மும்பை வாங்க. வழக்கமா வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் மும்பைக்கான சுச்சுவேஷன்ஸ் தான் நிறைய பாத்துருக்கோம். இந்த மாதிரி பிளே ஆஃப்ஸ்குள்ள போகணும்னு சீனரியில இருக்கும்போது என்ன தேவையோ அதை பண்ணி உள்ள போயிடுவாங்க. இன்னைக்கு அதை பண்ணிருக்கிறாங்க. மேட்ச் எப்படி இருந்துச்சு ஓவரால்? ஓவரால் ஒன் சைடடா இருந்துச்சு. ஓவராலா ஒரு மிஸ் மேட்சா இருந்துச்சு. மிட் இன்னிங்ஸ்ல சூரியகுமார் பேசுறதுல இருந்தே தெரிஞ்சிருச்சு, அவங்க இந்த மாதிரி பிட்ச் தான் கொடுக்க போறோம் அண்ட் இதுக்காக தான் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்களாம். அவர் என்ன சொன்னாருன்னா, நாங்க 165 நல்ல ஸ்கோர் நினைச்சு விளையாடிக்கிட்டு இருந்தோம், 180 வந்துருச்சு, மேட்ச் ஜெயிச்ச மாதிரி. அதாவது மேட்சுக்கு நடுவுல அவரோட பேட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அப்ப அவர் சொன்ன வாக்கு இதுதான், நாங்க 165 நினைச்சோம், 180 வந்துருச்சு, சோ ஜெயிச்சிடலாம் அப்படின்னாரு. டிஃபரன்ஸ் அந்த கடைசி 2 ஓவர் தான் ஸ்ரீராம். இந்த சீசன் எவ்வளவு தடவை பார்த்திருக்கோம் நம்ம, 1 பேட் ஓவர் காஸ்ட் பண்ணும். இங்க 2 பேட் ஓவர்ஸ் 130 சம்திங்ல இருந்தாங்க. கடைசி 2 ஓவர்ல 47 ரன் 180க்கு வந்துச்சு. சிஎஸ்கே அகைன்ஸ்ட் ஆர்சிபில பார்த்தோமே, ரொமாரியோ ஷெப்பர்ட் 2 ஓவர்ல 54 அடிப்பாரு, அதுக்கப்புறம் சிஎஸ்கே வர முடியும். அதே மாதிரி 132 இருந்தது. ஒரு பேட் ஓவர் போட்டுக்கோங்களேன், 160ல வந்து நின்று இருக்கும். சைக்கலாஜிக்கலாவே 160க்கு ஏத்த மாதிரி விளையாடலாம். 180க்கு மேல போனதுனாலதான் அவங்க வந்து நிறைய சுத்த வேண்டியதாயிருச்சு. அண்ட் இந்த மாதிரி ஒரு மேட்ச்ல அவங்க கேப்டனை மிஸ் பண்ணது பயங்கர அடி. ஆஸ் அ பேட்டராவும் ஒரு பயங்கர அடி, ஆஸ் அ போலராவும் பயங்கர அடி. பிட்ச் தான் வந்து பெரிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு நினைக்கிறேன். ஏன்னா மாத்தி மாத்தி கொடுத்தாங்க. இங்க சன்ரைசர்ஸ் வரும்போது நாம பார்த்தோம், பெருசா வந்து பேட்டிங் பிச்சா இருக்கும், நல்லா போங்கன்னு நினைச்சப்போ ஒரு 160 பிட்ச் தான், பவுலிங் சாதகமான பிச்சை கொடுத்தாங்க. அப்புறம் அடுத்து ஆர்சிபி வரும்போது, அடுத்து சிஎஸ்கே வரும்போதெல்லாம் அப்படி வேற மாதிரி வந்து மாத்தினாங்க, வேற மாதிரி போச்சு. ஸோ இந்த பிட்ச் தான் வந்து பெரிய ஃபேக்டர். நம்ம வந்து ஹோம் அட்வான்டேஜ் டீம்ஸ்க்கு இல்லைன்னு நிறைய டீம்ஸ் எல்லாம் பேசினாங்க. பட் இது மும்பை அதை சரியா யூஸ் பண்ணிக்கிட்டாங்களோ? ரொம்ப நல்லா யூஸ் பண்ணாங்க. பிளஸ் இந்த பர்டிகுலர் கேம்ல கூட மும்பை டாஸ் ஜெயிச்சுன்னா அவங்களும் சேசிங் தான் சொல்லியிருப்பாங்க. அது ஒரு விஷுவல்ஸ் நாங்க டிவில காமிச்சோம், நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. அதாவது டாஸ்ல ஹார்திக் பாண்டியா தோத்ததுக்கு அப்புறம் அங்க வந்து இவர் பேசிக்கிட்டு இருக்கப்ப ஒரு டாஸ் போட்டு பிராக்டிஸ் பண்ணாரு, அவர் நினைக்கிறது விழுதா இல்லையான்னு. சோ டாஸ்ல வந்து ஹார்திக் பாண்டியாவுக்கு சாதகமா போகாதது ஒருவேளை ஃபேக்டரா இருக்கும்னு நினைச்சோம். மும்பை இந்தியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடாம சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட மேபி கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கலாம். பட் 180 இந்த மாதிரி பிட்ச்ல பயங்கரங்க. சூரியகுமார் யாதவ் நமந்தீரும் அந்த கடைசி 2 ஓவர் தான் டிஃபைன் பண்ணிச்சு. சூரியகுமார் யாதவ் பத்தி சொல்லுங்க. ஏன்னா அவர் வந்து இந்த சீசன் ஃபுல்லாவே வந்து ஒரு நல்ல கன்சிஸ்டண்டா ஆடிட்டு இருந்திருப்பாரு. அந்த 25-30 ரன்ஸ் வந்து எவ்ரி மேட்ச்ல வந்து வந்துகிட்டே இருக்கும். பட் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நின்றுட்டாரு. இந்த பிச்சை பத்தி ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால ஃபர்ஸ்டே வந்து அதை முடிவு பண்ணி அந்த இன்னிங்ஸை கொண்டு போயிட்டாரோ. கடைசி இன்னிங்ஸை கொண்டு போறது மட்டும் இல்ல ஸ்ரீராம், அவர் ஆடின ஷாட்ஸ் பாருங்க. வழக்கமா சூரியகுமார் யாதவ் வந்த உடனே சீமர்ஸை வந்து பின்னாடி அடிப்பார், ஃபைன் லெக் மேல, கீப்பர் தலைக்கு மேல, தேர்ட் மேன் மேல அடிக்கிற ஷாட்ஸ்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தடவை அவர் அந்த ஷாட்ஸுக்கே போகல. ஃபுல் இன்னிங்ஸ்ல பாருங்க எதிரடி தான் அடிச்சாரு. சோ பிச்சை வந்து அவர் புரிஞ்சு வச்சுட்டாரு. ஸ்பின்னர்ஸ கட் ஷாட் விட்டு கொடுத்தாங்கன்னா கட் ஷாட் நேச்சுரல் தான். ஸ்வீப் ஷாட் நிறைய விளையாடினாரு, எல்லாமே ஃபீல்டர் கையில போயிட்டு இருந்துச்சு. ஸ்வீப் வந்து அவரோட பவுண்டரி ஷாட். சோ அவர் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆக ஆரம்பிச்சாரு, பவுண்டரி போகலையே அந்த ஷாட்லான்னு. பட் ஸ்டில் பொறுமையா இருந்தாரு. நமந்தீர் கொடுத்த அந்த, அதாவது ஃபர்ஸ்ட் திலக் வர்மா அவரோட சேர்ந்து ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப், அதுக்கப்புறம் நமந்தீர் கொடுத்த அந்த 19th ஓவர், அதுக்கப்புறம் 20th ஓவர் பாத்துக்கிட்டாரு. ரெக்கார்ட் ஸ்ரீராம் 25+13 இன்னிங்ஸா தொடர்ச்சியா விளையாடி இருக்காரு. இன்டர்நேஷனல் T20 கிரிக்கெட்லயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா டெம்பா பவுமா மட்டும்தான் 13 அடிச்சிருக்கு, இவரும் 13. அடுத்த மேட்ச் அடிச்சா இவருக்கு தான் அந்த ரெக்கார்ட் சொந்தம், 25க்கு மேல தொடர்ந்து அடிக்கிறது. வேற சொன்னாரு, மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கிட்ட. அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களாம், நீ எல்லா அவார்டும் வாங்கிட்ட, இந்த மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு மட்டும் தான் வந்து வாங்காம இருக்கிற, அதையும் வாங்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. இன்னைக்கு கரெக்டா ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடி வாங்கிட்டு போயிட்டாரு. ரொம்ப நல்ல இன்னிங்ஸ். இல்ல, வைஃப்ஸ் எல்லாம் என்ன நோட் பண்றாங்க பாருங்க, எல்லாரும் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குற நீங்க இந்த சூப்பர் ஸ்ட்ரைக்கர் அந்த அவார்ட் எல்லாம் வாங்குறீங்க, 4க்கு 6க்கான அவார்டு வாங்குறீங்க, இது எப்ப வாங்க போறீங்கன்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைஃப்ஸ் தான் நோட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 18th ஓவர் வரைக்கும் வந்து கேம் வந்து டெல்லிக்கு ஓரளவுக்கு இருந்துச்சு இல்லையா.
அந்த 2 ஓவர் விட்டாங்க சரி. ஏதாவது தப்பா போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? டெல்லிக்கு வந்து இந்த விஷயத்த மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த கேட்ச் டிராப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. கேட்ச் டிராப்ஸ் இருந்துச்சு ஸ்ரீராம். ஒரு குரூஷியலான விஷயம் என்னதுன்னா, இந்த பர்ட்டிகுலர் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் நான் டீம் ஷீட் பார்த்தேன். அதுல வந்து நட்ராஜனோட பேர் தான் பிரிண்ட் ஆயிருந்துச்சு. கடைசி நேரத்துல அத அடிச்சு மாதவ் திவாரி அப்படின்ற பேர் சேர்க்கப்பட்டுச்சு. நட்ராஜனுக்கு இன்ஜுரியா என்னதுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி கிரிப்பிங் கண்டிஷன் முஸ்தபிசூர் எவ்வளவு நல்லா போலிங் போட்டாருன்னு தெரியும். அந்த கடைசி 2 ஓவர்ல ரன்ஸ் போறப்ப அங்கதான் நட்ராஜன் மாதிரி ஒரு பிளேயர் தேவைப்பட்டு. அப்கோர்ஸ் நட்ராஜன் கொஞ்சம் ரஸ்டியா தான் இருந்தாரு போன மேட்ச், நான் இல்லன்னு சொல்ல. பட் மேபி ஒரு குரூஷியல் ஃபேக்டரா இருந்திருக்கலாம். இன்னொன்னு அக்சர் பட்டேல். மிச்ச ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ்க்கு எவ்வளவு நல்லா கிரிப் கிடைச்சிச்சு நீங்க பாத்தீங்க. மிச்சல் ஸ்டாண்டருக்கு அவ்வளவு கிரிப், வில் ஜாக்ஸுக்கு அந்த அளவுக்கு டர்ன் கிடைச்சிச்சு, ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு விப்ராஜ் நிகம்கே நல்ல டர்ன் கிடைச்சிச்சு, குல்தீப் யாதவ் நல்ல டர்ன். சோ அக்சர் பட்டேல் ஒரு போலரா லாஸ்ட் 3 கேம்ஸ் அவர் தான் ஓப்பனிங் போலரா இருந்திருக்காரு டெல்லிக்கு. அண்ட் ஒரு மேட்ச் அப் இருக்கு அகைன்ஸ்ட் ரோஹித் சர்மா. சோ அக்சர் பட்டேல் அஸ் அ போலர் ஒரு மிஸ். அண்ட் பேட்டிங்லயும் அவங்க பாருங்க, விப்ராஜ் எல்லாம் மேல அனுப்ப வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. வேற அக்சர் பட்டேலா இருந்தா நல்ல பேட்டிங் ஃபார்ம்ல இருந்திருக்காரு இந்த சீசன். அவர் இந்த வேலையை பார்த்துப்பாரு. சோ அக்சர் பட்டேல் இல்லாதது ஒரு பெரிய மிஸ். ஹேவிங் செட் தட், மும்பை செமையா விளையாடுறாங்க. அண்ட் மும்பையோட பவுலிங் 180 அப்படிங்கிறது ஒரு ஒரு சவாலான டார்கெட்னு தெரியும். பட் இருந்தாலும் சான்ஸ் இருந்துச்சு டெல்லிக்கு இதை பண்ணி முடிக்க முடியும். கேஎல் ராகுல் மாதிரியான ஒரு பிளேயர் வந்து ஒரு சூரியகுமார் நின்னா மாதிரி ஒரு எண்ணில் நின்றுந்தாருன்னா இது எப்படி வேணாலும் போயிருக்கலாம் மேட்ச். பட் அதெல்லாம் நடக்கவே விடல. பவர் பிளேக்குள்ளேயே 3 விக்கெட் எடுக்கிறாங்க. பவர் பிளே முடிஞ்ச உடனே சாண்டர் வராரு, மாஸ்டர் கிளாஸ். இப்படி ஒரு பவுலிங் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு டைட்டா வந்து எப்படின்னு தெரியல. எல்லாமே ஸ்டெம்ப் டு ஸ்டெம்பா தான். ஒண்ணு உள்ள லெக் ஸ்டம்பர் நோக்கி அப்படி உள்ள வருது, இல்லைன்னா அப்படி ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே போகுது. கரெக்டா ஒரு லெந்த் புடிச்சு போட்டான். அவ்வளவு வேரியேஷன்ஸ் கிடையாது பாருங்களேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் கையில இருந்து வெளியே வரதுக்கு. அவர் வந்து ஒரு சுனில் நாராயண் கிடையாது, வருண் சக்கரவர்த்தி கிடையாது, அஸ்வின் கிடையாது. பட் ஸ்டில் ரொம்ப சிம்பிளா வச்சுக்கிறாரு. ஃபிளைட் கொடுக்கறதா இருக்கட்டும், கிரீஸை யூஸ் பண்ற விதம், அதெல்லாம் பயங்கரமா யூஸ் பண்றாருங்க. அண்ட் ஒரு நல்ல விஷயம் என்னதுன்னா, சிஎஸ்கேல இருந்த வரை கேமே கிடைக்கல. எவ்வளவு 15-16 மேட்ச் தான் அவ்வளவு சீசனா இருந்து விளையாடி இருக்காரு. ஐ திங்க் விளையாடுறத விட மொத்தமா இங்க ஒரு சீசன்ல மும்பைக்காக விளையாடிட்டாருன்னு நினைக்கிறேன். சோ குட் டு சி ஸ்ரீராம். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் அவர்தான். மேட்ச் வின்னரா இருக்கிறாரு. சிஎஸ்கேலயுமே பாத்தீங்கன்னா அங்க இங்க ஒரு மேட்ச் எப்பாச்சும் கிடைக்கும், யாராவது அவைலபிள் இல்லைன்னா அந்த மேட்சை வின் பண்ணி கொடுப்பாரு வந்து. இல்ல இன்னொரு பெரிய ஃபேக்டர் என்னதுன்னா, அவர் ரொம்ப நல்லா போலிங் போட்டார். அவர் தான் ஸ்பின் பும்ரா அந்த டீமுக்கு. இந்த பர்டிகுலர் டேல அப்படித்தானே இருந்தார். பும்ராவை எப்படி யாராலையுமே அடிக்க முடியாது, அதே மாதிரி இவரையும் யாரால அடிக்க முடியல. ஆல் ஓவர் வெறும் 11 ரன்கள் தான் கொடுத்தாரு. இன்னொரு விஷயம், ஆமா, அண்ட் ஒரு அண்டர் ரேட்டட் திங் வந்து அந்த ஒரு ஸ்டம்பிங் நீங்க பாத்தீங்க. இந்த சீசன் பெஸ்ட் கீப்பர் வெறும் விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸை பத்தி மட்டும் தான் நான் பேசுறேன். ஐ திங்க் ரிக்கில்டன் தான் நினைக்கிறேன். எல்லா டீமே நீங்க எடுத்துக்கோங்களேன், என்னமா ஸ்கில்ஸ் காமிக்கிறாரு. சூப்பரா இருக்கு அவரோட கீப்பிங் பாக்குறதுக்கு. ரொம்ப 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 மைன்யூட்டா அந்த தேடம்பேருக்கு வந்து அதிகமா வேலை வச்ச ஸ்டெம்மிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணா மட்டும் தான் அந்த ஸ்டெம்மிங் பிடிக்க முடியும். பட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு கீப்பிங். ஏன்னா சாண்டர் வந்து அவ்வளவு நல்லா போடுறப்போ கீப்பர் வந்து அவரும் வந்து ரொம்ப கான்சியஸா இருந்தா மட்டும்தான் வந்து இந்த மாதிரி டிஸ்மிசல்ஸ் எல்லாம் பண்ண முடியும். அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால் மும்பையோட பவுலிங் நல்லா இருந்துச்சு. ஃபீல்டிங்குமே கேட்ச் விட்டாங்க. பட் இருந்தாலுமே கிரவுண்ட் ஃபீல்டிங் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தான் இருந்துச்சு. இருந்துச்சு. இங்கே பெரிய கான்டெஸ்ட் இல்லையே. அதாவது கேஎல் ராகுல் மேல அனுப்புறதுதான் சரி. பட் அவங்க வந்து அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் இல்லையேன்றப்ப அங்கதான் ஒரு அக்சர் பட்டேல் மாதிரி பிளேயர் மிஸ். பட் ஹேவிங் செட் தட், மும்பை இந்தியன்ஸோட பிளானிங், அதாவது அவங்க கோச்சஸ் எல்லாம் வந்து மேட்சஸ்க்கு முன்னாடியே எந்த பிளேயருக்கு என்ன பிளான் இருக்கணும்னு கேப்டனை கூப்பிட்டு போலர்ஸை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த ஃபீல்ட் தான் இருக்கணும் இந்த பிளேயருக்கு அப்படின்னு காமிச்சிருவாங்க. நீங்க அந்த விஷுவல்ஸ் பார்த்திருப்பீங்க. ஃபேஃப் டு பிளஸ் விக்கெட் போனோடனே மஹேலா ஜெயவர்தனை எப்படி இது நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாரு. ஸ்லோவர் ஒன் போடுங்க, லாங் ஆன் வச்சிருங்க. சோ அவர் மிட் ஆஃப்க்கு மேல அடிக்க போறாரு, ஸ்லோவர் ஒன் அப்படின்றதுனால பேட்டோட உள்பகுதியில பட்டுருச்சு, லாங் ஆன்ல ஒரு ஈஸி கேட்ச். சோ பிளான் பண்ணி ஒவ்வொரு விக்கெட்டையும் எடுக்கிறாங்க. அண்ட் நீங்க பும்ரா வரதுக்கு முன்னாடியே 4 விக்கெட் நீங்க இழந்துட்டீங்கன்னா கஷ்டங்க. ஈவன் நீங்க சொல்ற போதுதான் புரியுது பிளானிங் அப்படின்னு சொல்றப்போதான். ஏதோ ஒரு மேட்ச் அப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த டீம் மீட்டிங்ல வந்து வீடியோ அனலிஸ்ட்கள் அவங்களுக்கு வந்து கிரெடிட் கொடுத்துருப்பாங்க. இந்த மேட்ச் வந்து அவங்களால தான் நம்ம வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஜெயவர்தனை வந்து ஒரு மேட்ச்ல பேசியிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்றாங்க, அந்த அளவுக்கு வந்து வேலைகள் நடக்குது, பிளான்ஸ் பண்றாங்க, எதிர் டீமை பத்தி ஒர்க் பண்ணிட்டு ஃபுல்லா வராங்க. ஆமா ஸ்ரீராம், எல்லாமே பாருங்க, ரைட் ஃப்ரம் ஸ்கவுட்டிங்ல இருந்து மேட்ச் பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன். மும்பை இந்தியன்ஸ் எப்பவுமே அதுல வந்து ஃபோர் ஃப்ரண்ட்ல இருப்பாங்க. என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், இனிமே அன்ஸ்டாப்பபிள். இப்ப என்னதுன்னா, அவங்க வந்து நம்பர் 1 நம்பர் 2ல வந்துட்டாங்கன்னா இன்னும் டேஞ்சரு. சோ இப்ப அடுத்த போட்டி அதுக்கு தானே. ஜிடி பஞ்சாப் முன்னாடி இருக்காங்க. பட் பஞ்சாப் இவங்கள விளையாடணும், அப்புறம் டிசியும் விளையாடணும். சோ அவங்க வந்து எங்கேயாவது ஸ்லிப் அப் ஆனா 1 and 2ல இருப்பாங்க. சோ ரொம்ப ஐ திங்க் மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப டேஞ்சரஸா இருக்காங்க. டேஞ்சரஸ் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எஸ்பெஷலி பார்த்தோம்னா
அந்த சீசனோட கடைசியில ஒரு பிளே ஆஃப்ஸ் வராங்க அப்படின்னா அங்கதான் வந்து மும்பை வந்து அவங்களோட ஃபுல் பொட்டன்சியலையும் வந்து வெளிக்காட்டுவாங்க. எல்லா பிளேயர்ஸும் வந்து ஃபார்ம்ல இருப்பாங்க. இனிமேதான் வந்து கேமே ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. ஆமா ஸ்ரீராம், பாருங்களேன், எல்லா மேட்சும் 25க்கு மேல அடிச்சார் சூரியகுமார் யாதவ் நம்மளும் சொல்றோம். ஆனா ஒரு மேட்ச் கூட பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கலன்றதும் நம்ம சொல்றோம். அப்பனா எவ்வளவு டிஃபரெண்ட் மேட்ச் வினர்ஸ் இருந்திருக்காங்க பாருங்க. பவுலிங்லயும் வந்து மேட்ச் வின்னர்ஸ் இருக்கிறாங்க. பவுலர்ஸ் நிறைய பேர். பும்ரா ஒரு மேட்ச் நல்லா போடுறாரு, சாண்டர் ஒரு மேட்ச் நல்லா போடுறாரு. ஈவன் நம்ம ரோஹித் பத்தி நிறைய பேசிட்டு இருந்தோம். அவரும் நிறைய மேட்சஸ் வந்து வின் பண்ணி கொடுத்தாரு இந்த சீசன்ல. ரிக்கல்டன் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. வில் ஜாக்ஸ் பாத்தீங்கன்னா அவர் அழகா வந்து பவுலிங் பண்றாரு. அப்படி எடுத்தோன்னா அப்படி பேரெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. அடுத்தடுத்து பிளேயர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நல்ல மேட்ச் பிளே ஆஃப்ஸ் போயிட்டாங்க மும்பை. இனிமேதான் வந்து ஒரு மாதிரி ஆட்டமே ஆரம்பிக்குது. பஞ்சாப், ஆர்சிபி இவங்களுக்கு எல்லாம் வந்து இனிமேதான் பெரிய சேலஞ்சே இருக்குன்னு நினைக்கிறேன். செம்மையா இருக்க போகுதுங்க. ஒண்ணு என்னதுன்னா பெஸ்ட் டீம்ஸ் வந்திருக்காங்க. சோ இதுக்கப்புறம் யாரு 1, 2, 3, 4 தான். சோ டோர்னமெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது மேபி குறையலாம் ஸ்ரீராம். அதனால இந்த மேட்ச் டிசி ஜெயிச்சிருந்தா டோர்னமெண்ட் இன்னும் அலைவா இருந்திருக்கும்னு நான் நினைச்சேன். கடைசி மேட்ச் பஞ்சாபுக்கு எதிராக இவங்க விளையாடுற வரைக்கும் போகும்னு நினைச்சேன். பட் அப்படி போகல. டிசி அவங்களையே தான் இது பழி சொல்லிக்கணும். நம்ம நேத்து அப்படி சொல்லிட்டு போயிட்டோம். கீழே வந்து நமக்கு கமெண்ட் வேற, இவனுக்கு வந்து மும்பை ஹேட்டர்ஸ் இப்படிதான் சொல்லுவானுங்க, மும்பை ஜெயிச்சா பிடிக்காது, ஏதாச்சும் நொட்ட சொல்லி மும்பையை தோக்கணும்னே சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. அது சும்மா ஃபன்னுக்கு நம்ம சொல்லிதான் தோக்க போறாங்க பாருங்க. பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ், பயங்கரமான வின்னு. சரி வாங்க, இப்ப வந்து நீங்க அந்த ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ் பத்தி பேசுனீங்க. ஜிடிக்கு மேட்ச் இருக்கு இன்னைக்கு. ஜிடி ஆமா. விசஸ் எல்எஸ்ஜி. ஸோ Yes. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்லயே நிக்கணும் அப்படின்னா வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா என்னதான் அந்த பிளேயர்ஸை பத்தி யோசிக்கலைனாலும் அந்த பிளே ஆஃப்ஸ்குள்ள போகும்போது தோத்துட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமோடய போகணும்னு நினைப்பாங்க. அது ஒண்ணு போகணும். அண்ட் பட்லர் மாதிரி ஒரு பிளேயர் வந்து நான் பிளே ஆஃப்ல இருக்க மாட்டாரு. சோ நான் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து உங்களை உட்கார வச்சுட்டு போறேன்டா அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்ல அவர் இருப்பாரு. எல்எஸ்ஜிக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. அவங்க வந்து சிஎஸ்கே மாதிரி தான் இனிமே அந்த காம்பினேஷன் ஏதாவது செட் பண்றது, ஏதாவது பிளேயர்ஸுக்கு சான்ஸ் கொடுக்கறதுனா கொடுக்கறது, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கணும். நீங்க வேற சிஎஸ்கே ஞாபகப்படுத்துறீங்க. அதாவது இந்த டோர்னமெண்ட்ல டிசி ஆரம்பிச்சது கடைசியில சிஎஸ்கேவா முடிச்சிருச்சு பாருங்களேன். எல்லா டீமுக்குள்ளயும் ஒரு சிஎஸ்கே இருக்கிறாங்க. இதெல்லாம் அடுத்த சீசன்ல போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கடா எப்படி பேசுனீங்க, இந்த சீசன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. நம்ம வேலையை தானே பாக்குறோம். சரி சொல்லுங்க, ப்ரெடிக்ஷன் என்ன? எல்எஸ்ஜி என்ன பண்ணுவாங்க? எல்எஸ்ஜிக்கு என்ன எனக்கு பெருசா தெரியல. இப்ப சிஎஸ்கே ரொம்ப கீழே இருக்கிறாங்க. டீம் வந்து ஃபுல்லா செட் பண்ண வேண்டிய ஏதோ ஒரு வேலை இருக்கு. இவங்க வந்து ஏதோ மிட் லைஃப் கிரைசிஸ் மாதிரி அந்த டேபிள்ல மிட்ல மாட்டிக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு நிலைமையில இருக்கிறாங்களோ எல்எஸ்ஜி. அப்படிதான் டோர்னமெண்ட் முடிஞ்சிச்சு. இனிமே ட்ரை பண்றதா 2-3 பிளேயர்ஸ் வேணா ட்ரை பண்ணலாம். இல்ல ஜஸ்ட் இந்த எக்ஸிஸ்டிங் காம்பினேஷனை வச்சு அடுத்த வருஷத்துக்கு யாரெல்லாம் நல்லா பண்றாங்க அப்படின்றத அவங்க வந்து டெஸ்ட் பண்ணலாம். பெருசா இந்த மேட்ச்ல நம்ம எதிர்பார்க்கறதுக்குன்னு எதுவும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஜிடி தான் கிளியர் ஃபேவரட்ஸ். எல்எஸ்ஜில பெருசா போலிங் இல்ல. போலிங் இருந்தாலும் ரிஷப் பண்டோட கேப்டன்சி அந்த அளவுக்கு இல்ல. அவரோட பர்சனல் ஃபார்ம் முக்கியம். அட்லீஸ்ட் டோர்னமெண்ட் சைன் ஆஃப் பண்ணும்போது அவரோட பர்சனல் ஃபார்ம் கொஞ்சம் பெட்டரா, கொஞ்சம் கான்பிடென்ட்டா இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய இங்கிலாந்து சீரிஸ் வந்துகிட்டு இருக்கு. அவர் தான் ஐ திங்க் கேப்டன்சிலையும் அவரோட பேர் அடிபடுது. இருக்க மாட்டாரு, பட் ஸ்டில் அடிபடுது. ஆப்ஷன்ஸ்ல நிச்சயமா இருப்பாரு ரிஷப் பண்ட். வைஸ் கேப்டனா கூட இருக்கலாம். அந்த திங்க் டேங்க்ல இருப்பாரு கண்டிப்பா. அந்த இல்லைங்க, வைஸ் கேப்டன் ஆக்கணும் இல்லனா கேப்டன் ஆக்கணும்னு நினைச்சு அவர் இந்த மாதிரி கேப்டன்சி பண்ணாருனா அது ரெட் பால் அப்படின்னு லாஜிக் எல்லாம் மாறிடுது. இது ஒயிட் பால். நீ வேணா என்ன பண்ணுங்க, எல்எஸ்சி 2 மேட்ச் இருக்கு, ஏதாவது ரெட் பால் யூஸ் பண்ணி பாருங்களேன் ஃபார்ம் கொண்டு வரதா இருந்தா. இந்தியன் கிரிக்கெட்டுக்காச்சும் இந்த ஐபிஎல் இப்ப மழைக்காக ஒரு விதிமுறை மாத்துனாங்களா டக்குன்னு 2 மணி நேரம். நீங்க அப்படி வச்சாலும் ஜிடில பெட்டர் ரெட் பால் போலர்ஸ் இருக்காங்க. இஷாந்த் சர்மா எல்லாம் வருவாரு. 100 டெஸ்ட் மேட்ச் ஆடினவர் இந்தியாவுக்கு. சாய் சூசன் வேற அடுத்து பரவாயில்லப்பா, இங்கிலாந்து சீரீஸ்க்காக ஒரு பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரி சரி வாங்க, ப்ரெடிக்ஷன் என்ன சொல்லுங்க. ஜிடி ஜாலியான மேட்ச். ஜிடி தாங்கிறீங்க? ஆமா. நோ சான்ஸ். கோயங்காக்கு வாய்ப்பு இல்ல. கோயங்காக்கு வாய்ப்பு இல்லையா? எல்எஸ்ஜிக்கு வாய்ப்பு இல்லைங்க. இது என்ன நியாயமா இருக்கு? ஓனர் பேரையா சொல்லுவீங்க? அப்ப என்ன பஞ்சாப் மேட்ச் பிரீத்தி சிண்டாக்கு வாய்ப்பு இல்லை நான் கேட்பீங்க? இல்ல, இதுல வந்து அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது நம்ம அதிகமா நீங்க காட்டுறதே அவரை தானே காமிக்கிறீங்க டிவில. யாருன்னா ஏன்னா உங்க தரப்பு. ஓகே சரி, ஜிடி வின் பண்ணுவாங்க பாக்கலாம். அவங்க வந்து அந்த டாப் 2 பிளேஸ்ல முடிக்கணும் அப்படிங்கறதுல தெளிவா இருக்கிறாங்க. சோ அதை முடிக்கிறதுக்காக இந்த வின் தேவை. அண்ட் மும்பை ரொம்ப நல்ல மேட்ச், நல்ல வின்னு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ பிளே ஆஃப்ஸ்குள்ள போறாங்க அப்படிங்கிறதே வந்து இன்னும் கொஞ்சம் ஆவல தூண்டி இருக்குது, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. செம்மையா இருக்க போகுது. ஜஸ்ட் பிளே ஆஃப்ஸ்க்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் ஆரம்பிங்கடா, மத்த மேட்ச் எல்லாம் முடிச்சு விடுங்கடான்ற மாதிரி தான் இருக்கு. இந்த ஸ்கிப் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருந்தா கூட ஸ்கிப் பண்ணிட்டு நேரா பிளே ஆஃப்ஸ்குள்ள போயிடலாம். பட் வந்து வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் பார்த்துதான் ஆகணும். ஜாலியா அப்படி ஒரு 4 நாள் மேட்சை பார்த்துட்டு வருவோம்.
தேங்க்யூ ஸோ நிச்சயமா மச். நிச்சயமா அண்ட் இந்த நேரத்துல வாழ்த்துக்கள் மும்பை இந்தியன்ஸ்க்கு, வாழ்த்துக்கள் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸுக்கு. சூப்பரா டர்ன் அரவுண்ட் பண்ணாங்க. எவ்வளவு மொத 6 மேட்ச்ல ஒரு வின்னோ எப்படியோ இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம பிடிச்சாங்க பாருங்க. இனிமே யாரால தடுக்க முடியும் இந்த சக்தின்ற மாதிரி இருக்காங்க. சூப்பர். ஐ திங்க் இந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ் இருந்தாங்கன்னா கப்பு ஜெயிக்கலைன்னா பெரிய வருத்தத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்காங்க. கட் பண்ணி இதை டேக் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் ட்விட்டர் ஹேண்டில் டேக் பண்ணி போட்டு விடுறோம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ. தேங்க்யூ.